Welcome back to the Ungal New World of Education Zoology YouTube channel. Today we will see about Unit First 1 question answer. Number 1. Amphiaxis வகுப்பு என்ன? Amphiaxis வகுப்பு என்ன? Leptocardi. Number 2. Amphiaxis துணை தொகுதி என்ன? Amphiaxis துணை தொகுதி என்ன? தலைவரை தண்டுடையன. Number 3. Amphiaxis-ஐ முதலில் கண்டறிந்தவர் யார்? Amphiaxis-ஐ முதலில் கண்டறிந்தவர் பல்லாஸ். நம்பர் 4. Amphiaxis-இன் அறிவியல் பெயர் என்ன? Amphiaxis-இன் அறிவியல் பெயர் Branchiostoma lanceolatum. நம்பர் 5. Amphiaxis உடல் பார்ப்பதற்கு ஈட்டி போன்று இருப்பதால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. Amphiaxis உடல் பார்ப்பதற்கு ஈட்டி போன்று இருப்பதால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் லான்செட். Amphiaxis வாயை சுற்றி எத்தனை டென்டக்கிள்கள் காணப்படுகின்றன? Amphiaxis-இன் வாயை சுற்றி எத்தனை டென்டக்கிள்கள் காணப்படுகின்றன? 20 டென்டக்கிள்கள் காணப்படுகின்றன. Amphiaxis விளிம்பில் உள்ள மடிப்புகளுக்கு பேர் என்ன? Amphiaxis-இன் விளிம்பில் உள்ள மடிப்புகளுக்கு பேர் என்ன? மெட்டாப்ளியூரல் மடிப்புகள். 8th one. Amphiaxis உடலை சுற்றியுள்ள உறைக்கு பெயர் என்ன? Amphiaxis உடலை சுற்றியுள்ள உறைக்கு பெயர் கியூட்டிக்கிள். Amphiaxis தசைகள் அனைத்தும் இணைந்து டேஸை தொற்றுவிக்கிறது. Amphiaxis-இன் தசைகள் அனைத்தும் இணைந்து டேஸை தொற்றுவிக்கிறது. மயோட்டோம்கள். ஆன்சர் மயோட்டோம்கள். Amphiaxis மயோட்டோம்களின் வடிவம் என்ன? Amphiaxis மயோட்டோம்களின் வடிவம் கிரேட்டர் தேன். Amphiaxis-இல் எத்தனை மயோட்டோம்கள் காணப்படுகிறது? Amphiaxis-இல் எத்தனை மயோட்டோம்கள் காணப்படுகிறது? 62 மயோட்டோம்கள் காணப்படுகிறது. Amphiaxis வாய்க்குழியில் காணப்படும் விரல் நீட்சிகளுக்கு பெயர் என்ன? Amphiaxis வாய்க்குழியில் காணப்படும் விரல் நீட்சிகளுக்கு பெயர் சக்கர் உறுப்பு அல்லது வீலம். இரண்டும். ஸோ ஆப்ஷன் 2 இரண்டும். கில்பார்ஸ் எதனால் பிரிக்கப்பட்டுள்ளது? ஸ்னாப்டிகுலா. தொண்டையின் தரைப்பகுதியில் உள்ள பள்ளத்திற்கு பெயர் என்டோஸ்டைல். தொண்டையின் கூரை பகுதியில் டேஷ் பள்ளம் உள்ளது. Amphiaxis தொண்டையின் கூரை பகுதியில் டேஷ் பள்ளம் உள்ளது. எப்பிஃபேரிங்சியல். நெக்ஸ்ட். Amphiaxis எந்த வகை உணவூட்டத்தை மேற்கொள்கிறது? சிலியரி ஃபீடர் அண்ட் ஃபில்டர் ஃபீடர். இரண்டுமே சிலியரி ஃபீடர் அண்ட் ஃபில்டர் ஃபீடர். Amphiaxis இரத்த ஓட்டம் இதன் வழியாக நடைபெறுகிறது. குவேரியன் நாளம். Amphiaxis கழிவு நீக்கம் எதன் வழியாக நடைபெறுகிறது? Amphiaxis-இல் கழிவு நீக்கம் எதன் வழியாக நடைபெறுகிறது? ஆன்சர் நெஃப்ரீடியா. Amphiaxis நெஃப்ரீடியாக்களின் வகைகள் என்னென்ன? Amphiaxis-இல் காணப்படும் நெஃப்ரீடியாக்களின் வகைகள் பிரிவு நெஃப்ரீடியா, ஹெட்செக் நெஃப்ரீடியா, பழுப்பு புனல்கள். ஸோ அனைத்தும் தான். அதாவது பிரிவு நெஃப்ரீடியா, ஹெட்செக் நெஃப்ரீடியா, பழுப்பு புனல்கள் அனைத்தும். எத்தனை நெஃப்ரீடியாக்கள் காணப்படுகின்றன? Amphiaxis-ல உள்ளதுன்னா 90 நெஃப்ரீடியாக்கள் உள்ளன. நெஃப்ரீடியாக்களில் எத்தனை சொலினோசைட்டுகள் உள்ளன? 500 சொலினோசைட்டுகள் உள்ளன. நெக்ஸ்ட். பலனோக்ளாசிஸின் துணை தொகுதி என்ன? அரைநாணிகள். பலனோக்ளாசிஸ் வகுப்பு என்ன? என்டிரோனியூஸ்டா. பலனோக்ளாசிஸ் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அனைத்தும். அதாவது டங்க்வோம், நாக்குப்புழு, அக்கான்புழு, டியூபிகாலஸ் வோம். மூணுமே. நாக்குப்புழு, அக்கான்புழு, டியூபிகாலஸ் வோம் அனைத்தும். அதாவது நாக்குப்புழுன்னு சொல்லுவோம், நீளமாக இருக்கிறதுனால. அக்கான் ஷேப்பில் இருக்கிறதுனால அக்கான் புழு அப்படின்னு சொல்லுவோம். டியூபிகாலஸ் டியூபுக்குள்ளே லீவ் பண்ணுறதுனால டியூபிகாலஸ் வோம் அப்படின்னு சொல்கிறோம். பலனோக்ளாசிஸ் டேஷ் வடிவ குழலில் வாழ்கிறது. யூ வடிவ குழல். பலனோக்ளாசிஸ் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கு டேஸை பயன்படுத்துகிறது. சிலியாக்கள். பலனோக்ளாசஸ் ஒரு டேஷ் உயிரி. ஹோமோப்ராடக்ட்.
Homoprodigy means that is a disexual dimorphism. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பலனோக்ளாசஸ் லார்வாவின் பெயர் என்ன? பலனோக்ளாசஸ் லார்வாவின் பெயர் டர்னேரியா லார்வா. பலனோக்ளாசஸ் டர்னேரியா லார்வா டேஷை ஒத்தது. பலனோக்ளாசஸின் டர்னேரியா லார்வா டேஷை ஒத்தது. பைப்பினேரியா. பலனோக்ளாசஸ் டேஷ் மனமுடைய பொருளை சுரக்கிறது. பலனோக்ளாசஸ் டேஷ் மனமுடைய பொருளை சுரக்கிறது. அயோடோஃபார்ம். முதுகெலும்பு உடையவை மற்றும் முதுகெலும்பு அற்றவை இவற்றை இணைக்கும் இணைப்பு பாலம். முதுகெலும்பு உடையவை மற்றும் முதுகெலும்பு அற்றவை இவற்றை இணைக்கும் இணைப்பு பாலம் பலனோக்ளாசஸ். பலனோக்ளாசஸ் உடல் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? பலனோக்ளாசஸின் உடல் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? ப்ரப்பாசிஸ் காலர் ட்ரங்க். பலனோக்ளாசஸில் காணப்படும் 3 வகை சுரப்பிகள் யாவை? பலனோக்ளாசஸில் காணப்படும் 3 வகை சுரப்பிகள் யாவை? ஆன்சர் மல்பெரி செல்கள், மியூக்கஸ் செல்கள், ரெட்டிகுலோசைட் செல்கள், கிரானுலார் செல்கள். அதாவது மல்பெரி செல்கள், மியூக்கஸ் செல்கள், ரெட்டிகுலோசைட்டுகள், கிரானுலார் செல்கள் எல்லாமே காணப்படுது. 3 வகை சுரப்பி செல்களும் டேஷை சுரக்கிறது. அதாவது இந்த 3 சொன்னோம் இல்லையா, மல்பெரி செல்கள், மியூக்கஸ் செல்கள், ரெட்டிகுலோசைட், கிரானுலார் செல்கள். இது எதை சுரக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மல்பெரி செல்கள் அமைலேஸ் என்சைமையும், ரெட்டிகுலோசைட் அண்ட் மியூக்கஸ் செல்கள் கோழை படலத்தையும், கிரானுலார் செல்கள் கிரானுலேட்ஸையும் செக்ரேட் பண்ணுது. ஓகேவா. கிரானுல்ஸையும் செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பலனோக்ளாசஸ் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. குடல் வழி சுவாசம் செய்பவை கட் பிரீத்தர்ஸ்ன்னு சொல்லுவோம். உடற்குழி குடலில் இருந்து உருவாவதால் இதனை டேஷ் என்று அழைக்கிறோம். என்டிரோசிலோமேட். நெக்ஸ்ட் பலனோக்ளாசஸின் சீலோம் வகைகள் யாவை? பலனோக்ளாசஸின் சீலோம் வகைகள் புரோட்டோசீலம்,